உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 16ஆம் திகதி 1ஆம் மாதம் 2026 சுக்கிரவாசரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை. விசுவாவசு வருடம் தை மாதம் 2ஆம் நாள், திரையோதசி திதி, கேட்டை நட்சத்திரம், மரண யோகம், கரிநாள், மாட்டுப் பொங்கல் கொண்டாடக்கூடிய நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் ராகு காலம் 11 மணி முதல் 12:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 3:30 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 6:30 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 8 மணி முதல் 9:30 மணி வரை. இன்றைய தினம் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய தினம் சூளம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேசம் பெருமை, ரிஷபம் கவலை, மிதுனம் புகழ், கடகம் துணிவு, சிம்மம் முயற்சி, கன்னி உறுதி, துலாம் எதிர்ப்பு, விருச்சிகம் தனம், தனுசு நிறைவு, மகரம் பரிசு, கும்பம் சினம், மீனம் பாராட்டு. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருப்பின், வாஸ்து சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின், ஜோதிடம் சம்பந்தமாக கேள்விகள் இருப்பின், ஆன்மீகம் சம்பந்தமாக கேள்விகள் இருப்பின், சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். சரி, இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, மாட்டு பொங்கல் 16ஆம் திகதி. எப்பவும் பொங்கல் 4 நாள் விழாவாக கொண்டாடப்படுகின்றது. முதலாவது மார்கழி கடைசி நாள் பொங்கலுக்கு, தைப்பொங்கலுக்கு முதல் நாள் போகி பண்டிகை. பழையன கழிதல், புகுதன புதியன புகுதல் என்று சொல்லக்கூடிய போகி பண்டிகை கொண்டாடப்படுகின்றது. வீட்டில் இருக்கக்கூடிய பழைய தேவையற்ற, பாவனைக்கு உதவாத பழைய பொருட்களை எல்லாம் வீட்டு வாசலில் போட்டு நெருப்பு வச்சு அதை எல்லாத்தையும் எரித்து புதிய பொருட்களை, தைப்பொங்கலுக்காக புதிய பொருட்களை வாங்கி சேர்ப்பது போகி பண்டிகையின் தத்துவம். அடுத்த நாள் தை 1ஆம் திகதி தைப்பொங்கல். எங்களை எல்லாம் காத்து ரட்சிக்கின்ற சூரிய பகவான், இயற்கை தெய்வமாகிய கண்கண்ட தெய்வம் சூரியன். முருகனையும் பிள்ளையாரையும் சிவபெருமானையும் கண்களினால், இந்த ஊன கண்களினால் பார்க்க முடியாது. கண்ணை மூடினால் மனசில் அந்த தெய்வங்களை எல்லாம் நினைக்க முடியுமே தவிர நேரடியாக இந்த கண்களினால் பார்க்க முடியாது. இந்த கண்களினால் பார்க்கக்கூடிய ஒரே தெய்வம் சூரிய பகவான். சூரியனை மட்டும் மேலே கிழக்கு பக்கம் நிமிர்ந்து பார்த்தீங்கன்னா சூரியன் தெரியும் உங்களை எல்லாருக்கும். சூரியன் தான். அதனால தான் சூரியனை கண்கண்ட தெய்வம் என்று சொல்கிறோம். அந்த கண்கண்ட தெய்வமாகிய சூரிய பகவானை வழிபாடு செய்யக்கூடிய, அவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு தைப்பொங்கல். தைப்பொங்கலுக்கு அடுத்த நாள் இன்றைய தினம் மாட்டு பொங்கல் என்று சொல்லுறோம். மாடுகளை எல்லாம் குளிப்பாட்டி, மஞ்சள் பூசி, மாடுகளுக்கு பொட்டு வைத்து, விபூதி பூசி, சந்தனம் குங்குமம் இட்டு, மாடுகளினுடைய கழுத்திலே மாலை போட்டு,
பட்டு சாத்தி அந்த மாட்டு கொட்டகை என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு வாழை மரம் கட்டி தோரணம் கட்டி சாணத்தினால் மெழுகி அங்கே கோலம் போட்டு அந்த மாட்டு கொட்டகையினுள் பொங்கல் வைத்து எங்களுக்கு உதவி செய்த மாடுகள் கால்நடைகளுக்கு பொங்கலை உண்ண கொடுத்து வழிபாடு செய்வது மாட்டு பொங்கல். எங்களுக்கு முதல் நாள் சூரியனுக்கு பொங்கல். இந்த மழை பெய்யறதுக்கும் சூரியன் வேண்டும், வெயிலுக்கும் சூரியன் வேண்டும். இயற்கையை தெய்வமாக வழிபாடு செய்த மரபு தமிழ் மக்களின் மரபு. எங்களுடைய விவசாயம் செய்வதற்கு உதவி செய்த சூரியனை வழிபடக்கூடியது சூரிய பொங்கல், தைப்பொங்கல் தினம். அதுக்கு பிறகு விவசாயத்திற்கு உதவி செய்த கால்நடைகள். இப்போ தான் டிராக்டர் வந்துட்டது, லேன் மாஸ்டர் வந்துட்டது, போட்டு வயலெல்லாம் உழுகினோம். அந்த காலத்தில் அப்படி இல்லை. மாட்டில் தான் உழவு கலப்பையை பூட்டி விவசாயத்திற்கு உழுதார்கள். நெல் விதைக்கக்கூடிய இடத்தை நெல் விதைக்க முன்னுக்கும் அந்த காணியை உழ வேண்டும். அது உழுவது மாடு, 2 மாடுகள், நாம்பன் மாடு 2 பூட்டி அதற்கு கலப்பையை பூட்டி உழுதார்கள். அதனால் அந்த விவசாயத்திற்கு உதவி செய்த மாடுகள் கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த மாட்டு பொங்கல் உருவானது. 2வது, காளை மாடு என்பது விவசாயத்திற்கு உதவி செய்தது ஒரு புறமாக இருக்க, எங்களுடைய சைவ சமயத்தின் முழு முதல் கடவுள் சிவபெருமானின் வாகனம் காளை மாடுகள். ரிஷப வாகனம். ரிஷப வாகனம் என்றால், ரிஷபம் என்றால் காளை மாடு என்று அர்த்தம். காளை மாடுகள் எங்களுடைய சிவபெருமானின் வாகனம். அதனால் அதை வழிபாடு செய்வது எங்களுடைய மரபு. காளை வாகனம் சிவபெருமானினுடைய வாகனம். பசுமாடு என்பது எங்களுக்கு பால் தரக்கூடியது. பசுமாட்டினுடைய பாலை நம்பித்தான் நாங்கள் எல்லோரும் இருக்கின்றோம். பசுமாடு எப்பொழுதும் பூஜைக்குரியது. காமதேனு என்று பசுமாடை சொல்லுறோம். 33 தேவர்களும் பசுமாட்டிலே இருப்பதாக ஐதீகம். லட்சுமி பசுமாட்டில் இருக்கிறார், சரஸ்வதி பசுமாட்டில் இருக்கிறார். பசுமாட்டினுடைய வலது கண் சூரியன், பசுமாட்டினுடைய இடது கண் சந்திரன், பசுமாட்டினுடைய பால் சுரக்கும் மடியில் காமதேனு இருப்பதாக ஐதீகம். இந்த மாதிரி 33 தேவர்கள், பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்திகளும், லக்ஷ்மி, சரஸ்வதி, துர்க்கை என்று சொல்லக்கூடிய முப்பெரும் தேவியர்களும், 33 தேவர்கள், பிள்ளையார், முருகனில் இருந்து எல்லா தெய்வங்களும் பசுமாட்டில் வாசம் செய்வதாக ஐதீகம். அதனால் அப்படிப்பட்ட பசுமாடை பூஜிக்கக்கூடிய சிறப்பு நாள் இந்த மாட்டு பொங்கல். பசுமாட்டுக்கு இத்தனை தன்மைகள் இருக்குது. ரிஷபம், ஆண் காளை மாடுகள் சிவபெருமானினுடைய வாகனம். இது ஒரு புறம். இதனாலேயும் இந்த மாட்டு பொங்கல் என்பது இந்த மாடுகள் வசிக்கக்கூடிய வீட்டில் பசுமாடை வளர்த்தா அது பெரிய லக்ஷ்மி கடாட்சம் என்று சாஸ்திரம் சொல்லுது. பசுவினுடைய தூசி என்று சொல்வார்கள். பசுமாடு அப்படி நடந்து ஓடி போகக்குள்ள அதனுடைய தூசி எங்கள் மேல் பட்டால் நாங்கள் பல ஜென்மங்களில் செய்த பாவங்கள் நீங்கிவிடும் என்று சொல்வார்கள். எங்களுடைய தோஷங்களை நீக்கக்கூடிய பஞ்சகவ்யம் என்று சொல்வார்கள். அந்த பஞ்சகவ்யம் கோமயம், கோசலம், பசுமாட்டினுடைய பால், பசுமாட்டில் இருந்து பாலில் இருந்து எடுக்கக்கூடிய தயிர், பாலில் இருந்து எடுக்கக்கூடிய நெய், கோமயம், கோசலம், பசுமாட்டினுடைய சாணம், சிறுநீர், அதைத்தான் கோமயம் கோசலம் என்றது. அதுக்கு பிறகு பால், பசும்பால், பசும்பாலில் இருந்து எடுக்கக்கூடிய தயிர், பசும்பாலில் இருந்து எடுக்கக்கூடிய நெய், இந்த 5ஐயும் பஞ்சகவ்யம் என்று சொல்வார்கள். இந்த பஞ்சகவ்யத்தை தான் நாங்கள் இப்போ ஒரு புள்ள பிறந்ததுன்னா ஒரு துடக்கு, அந்த துடைக்கை நீக்குவதற்கு இந்த பஞ்சகவ்யத்தை தான் நாங்கள் பயன்படுத்துகின்றோம். ஒருத்தர் மரணம் அடைஞ்சால் துடக்கு, இந்த பஞ்சகவ்யத்தை பயன்படுத்துகின்றோம். ஒரு புள்ள ருதுவானா துடக்கு, இந்த பஞ்சகவ்யத்தை, எங்களுடைய தீட்டு துடக்குகளை எல்லாம் நீக்கக்கூடிய அற்புத ஆற்றல் இந்த பஞ்சகவ்யத்துக்கு இருக்குது. கோவிலில் பூஜை செய்யக்குள்ளையும்
பஞ்சகவ்ய பூஜை என்று பசுமாட்டிலிருந்து எடுக்கக்கூடிய கோமயம், கோசலம், பால், தயிர், நெய் போன்ற 5 திரவியங்களை வைத்து பஞ்சகவ்ய பூஜைகளை செய்கின்றார்கள். அப்படிப்பட்ட பஞ்சகவ்யத்தை தரக்கூடிய பசுமாடுகளுக்கும் காளை மாடுகளுக்கும் செய்யக்கூடிய ஒரு நன்றி, அந்த கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான விழாவாக இந்த மாட்டுப் பொங்கல் அமைகின்றது. விவசாயிக்கு விவசாயத்திற்கு உதவி செய்த கால்நடைகளை மகிழ்விப்பதற்காக இந்த மாட்டுப் பொங்கல் வைக்கணும். மாட்டுப் பொங்கல் சூரிய பொங்கல் சூரியனை வழிபடுவதற்காக செய்யக்கூடியது. அடுத்த நாள் சூரிய பொங்கலுக்கு அடுத்த நாள் இந்த மாட்டு பொங்கல் என்று இந்த பொங்கலை வைக்கின்றோம். மாட்டு கொட்டகை அந்த காலத்தில் எல்லாட்ட வீட்டிலையும் பசுமாடு வச்சிருந்துடும். பாலுக்கு இப்போ தான் நாங்கள் பேக்கெட் பால், லஸ்புரே அது இதுன்னு வாங்குகிறோம். அந்த காலத்தில் பசும்பால் மட்டும்தான் இருந்தது. அப்போ எல்லோரும் பசும்பால் வாங்கக்கூடிய வளமை இன்றைய தினமும் கிராமங்களில் இருக்குது. எல்லாரும் மாடு வளர்ப்பினம், மாட்டிலிருந்து பால் கறப்பினம். அந்த மாட்டு கொட்டகையில் பொங்குறது தான் மாட்டு பொங்கல். என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.